எல்லாருக்குமே வணக்கம். உங்ககிட்ட ஒரு டிவிடி பிளேயர் இருக்குது, ஒரு நார்மல் ஹோம் தியேட்டர் இருக்குது அப்படின்னா, இந்த டிவிடி பிளேயர்ல இருந்து எப்படி ஹோம் தியேட்டருக்கு 5.1 கனெக்ஷன் எப்படி குடுக்குறது? எப்படி சரியான முறையில அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க இதெல்லாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ எப்படி ஈஸியா நம்ம ஒரு டிவிடி பிளேயர்ல இருந்து ஹோம் தியேட்டருக்கு எப்படி 5.1 கனெக்ஷன் கொண்டு வர்றது? அப்படின்றத பத்தியும், அடுத்து 2வதா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவியா இருக்கட்டும், இல்லன்னா நார்மல் எல்இடி டிவியா இருக்கட்டும், அதுல இருந்து எப்படி உங்க ஹோம் தியேட்டருக்கு 5.1 சவுண்ட் லைன் கொண்டு வர்றது? அது மட்டும் இல்லாம, உங்களுடைய செட்டப் பாக்ஸ், நீங்க செட்டப் பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. அந்த செட்டப் பாக்ஸ்ல உங்களுக்கு டிஜிட்டல் அவுட்புட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிஜிட்டல் அவுட்புட் வழியா கூட எப்படி உங்களுடைய ஹோம் தியேட்டருக்கு 5.1 கனெக்ஷனை கொண்டு வர்றது அப்படின்றத பத்தின டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு ஹோம் தியேட்டர் இருக்குது. இந்த சைடு ஒரு டிவிடி பிளேயர் இருக்குது அப்படின்னா, அந்த ஹோம் தியேட்டரையும் இந்த டிவிடி பிளேயரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது இந்த சேனலில் இருக்காது. டாப் தமிழ் பிரீமியம் அப்படின்னு நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுடைய நார்மல் எல்இடி டிவியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த நார்மல் எல்இடி டிவியில் இருந்து எப்படி ஸ்டூடியோ சரிங்களா, லெஃப்ட் ரைட்டு இது மட்டும்தான் 2.0 இந்த லைன் மட்டும்தான் நீங்கள் நார்மல் எல்இடி டிவியிலேருந்து உங்களுடைய ஹோம் தியேட்டருக்கு லைன் கொண்டு வர முடியும். 5.1 கொண்டு வர முடியாது சரிங்களா. அந்த எல்இடி டிவியிலேருந்து எப்படி உங்கள் ஹோம் தியேட்டரை கனெக்ட் பண்ண முடியும், டிவிடி பிளேயர்லேருந்து எப்படி ஹோம் தியேட்டரை 5.1க்கு கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். டிவி அது மட்டும் இல்லாமல் ஹோம் தியேட்டர் இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கலட்டி போட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காண்டியே எல்லாத்தையுமே கலட்டி வச்சு வீடியோவில் காட்டி உங்ககிட்ட ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த ஒவ்வொரு கனெக்ஷனுமே எப்படி கொடுக்கணும், எந்தெந்த பின்னை எங்கெங்கே நம்ம மாட்டணும் அப்படின்னு தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் சரிங்களா. அதோட லிங்க் கீழே இருக்குது. ஸோ பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் தியேட்டர் அப்படின்றது வேற, சவுண்ட் பார் அப்படின்றது வேற, ஆம்பிளிஃபையர் அப்படின்றது வேற சரிங்களா. இந்த 3 விதமாக ஒன்று இருக்குது. அப்புறம் ஏவி ரிசீவர்னு ஒன்று இருக்குது. அது ஆடியோ வீடியோ ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ஆனால் அதெல்லாம் நம்ம யாருமே வாங்கிக்கிற மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டே 50,000 70,000 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும். ஸோ அதனால் நம்ம பட்ஜெட்டில் ஒரு 8,000 5,000 10,000 ஹோம் தியேட்டர் வாங்குவோம். இல்லை அதிகமாக கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா 15,000 ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் வாங்குவோம். இல்லை ஒரு 20,000 30,000 இருக்குதுன்னா அந்த ரேஞ்சில் ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்குவோம் சரிங்களா. இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டில் இந்த 3 தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஹோம் தியேட்டர்னா என்ன, சவுண்ட் பார்னா என்ன, ஆம்பிளிஃபையர்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதை நான் இப்போ இந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். ஹோம் தியேட்டர் அப்படின்னா இந்த சைடில் நான் இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஹோம் தியேட்டர். இப்போ சவுண்ட் பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார். ஹோம் தியேட்டர் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோம் தியேட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த வெள்ளை கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் 2 பின்னு உருண்டையாக கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிள் கடைசிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெள்ளை கலரு சிவப்பு கலரில் உருண்டையாக 2 பின்னு இருக்கும். இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிஏ கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த கேபிளை வச்சு தான் இந்த ஹோம் தியேட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் சவுண்ட் பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுண்ட் பார் வேறு. ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிவிடி பிளேயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிவிடி பிளேயரில் இருந்து நீங்கள் டைரெக்டாக ஹோம் தியேட்டருக்கு 5.1 கனெக்ஷன் இழுத்துக்க முடியும் சரிங்களா. அதே நீங்கள் ஒரு டிவி வச்சுருக்கீங்க, அதாவது நீங்கள் ஒரு கலைஞர் டிவியை வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு நார்மல் எல்இடி டிவி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு எல்இடி டிவியை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து இந்த நார்மலான ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 2.0 ஒன்லி லெஃப்ட் ரைட்டு அதாவது இந்த லெஃப்ட் ரைட்டு மட்டும்தான் 2 சேனல் தான் எடுக்கும் ஸ்டூடியோ மோடு சரிங்களா. இந்த லைன் மட்டும்தான் இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும். அதையுமே எப்படி கொடுக்கலான்றதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. எதுக்காண்டி சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பற்றி நம்ம நேற்றே டீட்டெயில்டாக ஒரு சூப்பரான வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த வீடியோ இந்த சைடில் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பார்த்துடலாம் சரிங்களா.
எந்த ஹோம் தியேட்டரு எப்படி பெஸ்ட்டாக வாங்கணும், என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா கடைசியில் அதுவாகவே உங்களுக்கு வரும். அப்போல்லாம் நீங்கள் இந்த சைடில் அந்த வீடியோ தானாகவே காட்டும், அப்போல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு நார்மல் ஹோம் தியேட்டரை ஒரு டிவிடி பிளேயர் மூலமாக மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டுடியோ மோடில் வந்து ஹோம் தியேட்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது. அதுக்குன்னே தனியாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 இன்ச்சு 6 இன்ச்சு இல்லைனா 12 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா லைனாக சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த ஆம்பிளிஃபையர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த அடிஷ்னலாக அந்த ஆம்பிளிஃபையருக்கான ஸ்பீக்கரே எதுவும் இல்லைன்னு வைங்களேன். அந்த ஆம்பிளிஃபையருக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த ஆர்சிஏ கேபிள் சொருகிற சப்போர்ட் இருக்குது, 5.1க்கு சொருகிற சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஹோம் தியேட்டரை கூட உங்களுடைய ஆம்பிளிஃபையர் மூலமாக கூட நீங்கள் 5.1 சவுண்டை வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். நார்மல் ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஒன்று நீங்கள் கலைஞர் டிவி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து ஸ்டூடியோ மோடில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை நார்மல் எல்இடி டிவி இல்லை ஆண்ட்ராய்டு எல்இடி டிவி வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக ஸ்டூடியோ மோடு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து 5.1 கனெக்ட் பண்ண முடியும். இல்லை ஒரு டிவிடி பிளேயர் 5.1 வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து 5.1 வந்து உங்களால் ஹோம் தியேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுவே உங்ககிட்ட ஹோம் தியேட்டர் இல்லை, ஆனால் ஹோம் தியேட்டருக்கு பதில் சவுண்ட் பார் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே அது வந்து அட்வான்ஸாக இருக்கும். என்ன அட்வான்ஸ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நார்மல் எல்இடி டிவி வச்சுருந்தாலும் சரி இல்லை ஆண்ட்ராய்டு எல்இடி டிவி வச்சுருந்தாலும் சரி ஈஸியாக வந்து சிங்கிள் கேபிள் மூலமாகவே உங்களால் 5.1 சப்போர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மோஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் அதை வந்து ஈஸியாக உங்களால் ஒரே ஒரு கேபிள் மூலமாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நார்மல் ஹோம் தியேட்டர் தான் இருக்குது, ஆனால் நான் வந்து ஒரு எல்இடி டிவி வச்சுருக்கேன். அது ஆண்ட்ராய்ட் டிவியாக இருக்கட்டும் இல்லைனா நார்மல் எல்இடி டிவியாக இருக்கட்டும், நான் வந்து என்னோட பென்ட்ரைவரில் வந்து 5.1 சப்போர்ட் உள்ள ஒரு மூவியை வந்து டவுன்லோட் பண்ணி என்னோட பென்ட்ரைவரில் வந்து நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என் டிவியில் வந்து நான் அந்த பென்ட்ரைவரை சொருவி நான் 5.1ல் தான் அந்த மூவியை வந்து ப்ளே பண்ணுறேன். அந்த மூவியும் வந்து ப்ளே ஆகுது, சவுண்டும் வருது. ஆனால் அந்த சவுண்டை என்னுடைய நார்மல் ஹோம் தியேட்டருக்கு வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அடாப்டர் வாங்கணும். என்கோடர் அடாப்டர்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து உங்கள் டிவியில் வந்து HDMI சப்போர்ட் இருக்குது ஏஆர்சியில். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ரேஞ்சிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை என் டிவியில் வந்து HDMI ஏஆர்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் 3000 ரூபா மதிப்புள்ள அடாப்டர் வாங்கினா மட்டும்தான் உங்களுடைய நார்மல் ஹோம் தியேட்டரில் 5.1 லைன் வந்து இழுக்க முடியும். ஸோ இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய அடாப்டர் வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த அடாப்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடாப்டர் தான், சின்ன பாக்ஸ், அந்த இவ்வளோ தான் இருக்கும், நம்ம கை கடக்கமாக இவ்வளோ தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் ஹோம் தியேட்டரில் வந்து எப்படி அந்த உருண்டையாக கேபிள் சொருவதுக்கான அந்த பின்னு சொருவதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அந்த மாதிரி உங்கள் ஹோம் தியேட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைனாக 6 பின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியிலேருந்து நீங்கள் உங்கள் டிவியில் வந்து HDMI ஏஆர்சி இருக்குது அப்படின்னா அந்த HDMI ஏஆர்சியில் ஒரு HDMI கேபிளை வாங்கி டிவியில் வந்து சொருவிட்டு அந்த கேபிளில் வந்து கடைசி வர்ற அந்த பின்னை வந்து இந்த அடாப்டரில் சொருவிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் தியேட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான லைனாக பின்னாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஹோம் தியேட்டர் கேபிளை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடாப்டர் வாங்குறது மூலமாக மட்டும்தான் உங்கள் டிவியில் உள்ள 5.1 சவுண்டை நார்மல் ஹோம் தியேட்டர் வழியாக 5.1 ஆடியோ அவுட்புட்டை வந்து உங்களால் எடுத்துக்க முடியுமே தவிர அடாப்டரே இல்லாமல் டைரெக்டாக உங்கள் டிவியிலேருந்து ஹோம் தியேட்டருக்கு வந்து 5.1 சவுண்டு இழுக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. அப்படி உங்களுக்கு ஹோம் தியேட்டரில் சவுண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சவுண்ட் பாருக்கு தான் மாறணும். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட்டும் HDMI ஏஆர்சி இன்புட்டும் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மல் ஹோம் தியேட்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த ரவுண்டாக RCA கேபிள் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஹோம் தியேட்டருக்கு நீங்கள் வந்து அடாப்டர் வாங்கினா மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் டிவியில் வந்து டிஜிட்டல் அவுட்புட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் அவுட்புட்டு உள்ள ஒரு அடாப்டர் வாங்கினீங்கன்னா அது வந்து ரேட்டு கம்மி தான், ஒரு 1500 தான் வரும். இல்லை என்னோடய டிவியில் வந்து டிஜிட்டல் அவுட்புட்டெல்லாம் இல்லை, ஒன்லி HDMI ஏஆர்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி 3000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணி அடாப்டர் வாங்கினா மட்டும்தான் நார்மல் ஹோம் தியேட்டரில் அந்த 5.1 சவுண்டை வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த அடாப்டர்லாம் எப்படி வாங்குறது, அந்த அடாப்டர் எப்படி இருக்கும், அதை வாங்கி எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.
ஒருத்தர் 2 பேர் சொன்னீங்க அப்படின்னா வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து சொன்னீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அந்த வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்றத நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் போடுறதுக்கு ரெடி தான். நீங்கள் போட வைக்கிறதுக்கு ரெடியா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான பதிவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.